வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எஸ்எஸ்சியோட வெண்டார் சேஞ்ச் ஆனதுலேருந்து நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே நியூலாம் இல்லை, ஒரு சில டாபிக் வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது ஒரு பேசேஜ் ரீடிங் இருக்கும்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸை கொடுத்துட்டு இது வந்து சிம்பிள் சென்டென்ஸா, இல்லைனா கம்பவுண்ட் சென்டென்ஸா, இல்லைனா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா, இல்லைனா கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஓகே, இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதுமானது. உங்களுக்கு இதுக்கப்புறம் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, நம்ம வெறுமனே அந்த சிம்பிள், கம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் இதை மட்டும் பார்க்காம இன்னும் வேற என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுவுமே ரொம்ப 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 சிம்பிளானது தான். ஆல்ரெடி நம்ம கோர்ஸில் அதெல்லாம் நம்ம பார்த்தது தான். பட் அதை தனி வீடியோவாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஆல்ரெடி கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம கோர்ஸில் கிராமர் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது வரைக்கும் எனக்கு கிராமரே தெரியாது, இது வரைக்கும் நான் வந்து இங்கிலீஷ்காக வந்து ஒரு வீடியோவும் பார்த்ததில்லை, டேரெக்டாக இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து புரியாது. ஓகே, ஸோ நான் முதலே சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க, எடுத்த உடனே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்களுக்கு கிளாஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சப்ஜெக்ட்னா என்ன, வேர்புனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்படி என்னன்னு தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பிகினர்ஸ்க்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம கோர்ஸில் வீடியோஸ் தெளிவாக கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த நியூ பேட்டர்னில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். ஆல்ரெடி இருக்கிறத பார்க்காம வெறுமனே நியூ பேட்டர்ன் மட்டும் பார்த்து எந்த யூஸுமே இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த சீரீஸ்லேயே நம்ம வந்து 2 வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் பார்த்துருங்க. ஏன்னா இதில் நம்ம கிளாஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கிளாஸ்னால் என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதில் வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் என்னது, இண்டிபெண்டன்ட் கிளாஸ் என்னது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் இப்போ நான் சொல்ல போகிற அந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, அதை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் இந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. யூடியூப்பில் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். நியூ பேட்டர்ன் இங்கிலீஷ் டாபிக்ஸ் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரேஸ்னால் என்ன, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஃப்ரேஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கும். அதில் சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன் இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து மீனிங்ஃபுல் சென்ஸ் தராது. இது நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த 2 வீடியோலையும் சொன்னது தான், திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் குயிக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ அட் ஆஃபீஸ் இதில் 2 வார்த்தை இருக்குது. ஓகே, பட் இதில் வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்ஸ் கொடுக்கல. ஆஃபீஸில் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங், கம்ப்ளீட்டான ஒரு மீனிங் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் இதில் சப்ஜெக்ட் வேர்ப் ரெண்டுமே இல்லை. ஓகே, அந்த மாதிரி காம்பினேஷன் இல்லை. அட் ஹோம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அடுத்ததாக கிளாஸ் தான் நம்மளுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, கிளாஸ்னால் என்ன, கிளாஸ்னால் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்கும். அது மீனிங் கொடுக்கலாம், மீனிங் கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகே, ஸோ மீனிங் கொடுக்குது அப்படின்னா அது வந்து என்னது, அது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். மீனிங் கொடுக்கலை அப்படின்னா அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ் தனியாக வராது, அது எப்போவுமே இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கூட சேர்ந்து தான் வரும். அப்போ தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும், அப்போ தான் அது வந்து ஒரு ஃபுல் மீனிங் வந்து கொடுக்கும். ஆனால் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தனியாக வரலாம். ஓகே, அதனால தான் அதோட பேரே இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ கிளாஸ்னாலே கண்டிப்பாக அதில் ஒரு சப்ஜெக்ட் வேர்பு கண்டிப்பாக இருக்கணும். அந்த காம்பினேஷன் இருந்தால் தான் நம்ம வந்து கிளாஸ்னே சொல்லுவோம். இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்த அதே எக்ஸாம்பிள் தான். இஃப் ஹீ கம்ஸ், ஹீங்கிற ஒரு சப்ஜெக்ட், கம்ஸுங்கிற வேர்ப் இருக்குது. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது. அவன் வந்தான் என்றால் அப்படின்ட்டு இது வந்து முழுமை அடையலை. ஓகே, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் கிளாஸ். ஐ வில் கோ, நான் போவேன். இதை மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா ஐங்கிறது ஒரு சப்ஜெக்ட், வில் கோ அப்படிங்கிறது வேர்ப். ஓகே, ஸோ இங்கேயுமே வந்து ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது, முழுமையான ஒரு மீனிங் கொடுக்குது. இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து பார்த்தாலுமே நான் போவேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புரியுது இல்லை. ஸோ அப்போ இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்ததா, ஹீ செட் தட் ஹீ வுட் கம். ஓகே, ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், செட்டுங்கிறது வேர்ப். அவன் சொன்னான். ஸோ என்ன சொன்னான் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய கொஷின். பட் இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு மீனிங் தருது. ஓகே, தட் ஹீ வுட் கம், அவன் வருவான் என்று. ஸோ ஹீங்கிறது சப்ஜெக்ட், வுட் கம் அப்படிங்கிறது வேர்பு. இங்கேயும் ஒரு கிளாஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஹீ செட் அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அவன் வருவான் என்று அப்படின்னு முழுமை அடையாமல் இருக்கிறனால இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். லாஸ்ட் 2 வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறது கண்டிப்பாக புரியும், வேகமாக போகிற மாதிரி ஃபீல் இருக்காது.
லாஸ்ட் 2 வீடியோ பார்க்காம இதை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதே புரியாது. ஓகே, அதனால் நீங்கள் அந்த 2 வீடியோ பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது. ஓகே, ஆல்தோ ஹி வாஸ் லேட், அவன் வந்து லேட்டாக வந்த போதிலும், ஹி கம்ப்ளீட்டட் த ஒர்க் ஆன் டைம், அவனோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஹி வாஸ் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் வேர்பு காம்பினேஷன் இருக்குது. ஓகே, ஹீ கம்ப்ளீட்டட்னு சொல்லி இங்கே ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது. பட் இங்கே லேட்டாக வந்த போதிலும்னு கம்ப்ளீட் ஆகலை. அப்போ இது என்ன கிளாஸு? இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். அவன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டான் டைமுக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எது என்ன கிளாஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் சென்டென்ஸா, கம்பவுண்ட் சென்டென்ஸா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா, இல்லைனா கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்னும் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. அது சிம்பிளான டைப்ஸ் தான். ஓகே, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த 3 டைப்லேருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ இதுலேருந்தும் கொஷின்ஸ் கேட்கலாம். ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது வந்து இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸா, ஆப்டேட்டிவ் சென்டென்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே, ஸோ அப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னால நான் இதையும் சேர்த்தே கொடுத்துட்டேன். ஒன்று படிக்கிறோம், அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக படிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சேர்த்தே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ மொத்தத்தில் 5 விதமான சென்டென்ஸ் இருக்குது. எதை பேஸ் பண்ணி? அதோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி. ஓகே, அது வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது, அது வந்து என்ன மாதிரி எந்த மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 5 விதமான வந்து சென்டென்ஸ் இருக்குது. அது என்னென்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸ், அதை டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இதில் பேரை பார்த்தப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓரளவு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இதில் பாதி இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இன்ட்ரோகேட்டிவ்னா கொஷின் மார்க் இருக்கும், எக்ஸ்க்ளமேட்டர்னா ஆச்சரியக்குறி இருக்கும். இந்த மாதிரி இம்பரேட்டிவ்னா ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி, இல்லைனா ஆர்டர் போடுற மாதிரி சென்டென்ஸ் அப்படிங்கக்கூடிய நாலேஜ் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஓகே, சேம் தான். அதை தான் நம்ம என்ன அப்படிங்கிறத உள்ளே பார்க்க போகிறோம். இது 1 by 1 என்னென்ன அப்படிங்கிறத குயிக்காகவே பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அசர்ட்டிவ் சென்டென்ஸ், அதை வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு 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 ஃபேக்டை சொல்கிறதுக்கு, ஒரு ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு, ஒரு ஐடியாவை சொல்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு காமனான, ஒரு ஜென்ரலான ஒரு சென்டென்ஸ், ஒரு நார்மலான ஒரு சென்டென்ஸ். ஓகே, அதை அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. அதை 2 விதமாக பிரிக்கலாம். ஓகே, இந்த அசர்ட்டிவ் சென்டென்ஸ் 2 விதமாக பிரிக்கலாம். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகே, அஃபர்மேட்டிவ் அப்படின்னா அது வந்து இன்னொரு பேர் வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஓகே, அந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவான அதோட மீனிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. மீனிங் நெகட்டிவாக தான் இருக்கும். பட் நார்மலாக இப்போ அவன் சேடாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது, அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து நெகட்டிவான மீனிங் தான். பட் அது நெகட்டிவ் சென்டென்ஸ் கிடையாது. அதுவுமே அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் தான் வரும். ஸோ அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா அதில் வந்து நோ, நாட், நெவர், ஹார்ட்லி, நன், நோ ஒன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் இருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ராகுல் டஸ் நாட் பிளே பேஸ்கெட் பால், அவன் பேஸ்கெட் பால் விளையாட மாட்டான். ராகுல் பேஸ்கெட் பால் விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்லி நாட்டுங்கிற வேர்டு வந்திருக்கு. அப்போ இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். இது ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ் தான். அதில் இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நோ, நாட், நன் அந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் இல்லாமல் வரக்கூடிய சென்டென்ஸ், ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், இல்லைனா பாசிட்டிவ் சென்டென்ஸ். ராகுல் பிளேஸ் பேஸ்கெட் பால், அவன் வந்து பேஸ்கெட் பால் விளையாடுவான். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, மனப்பாடம் பண்ணுறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஒரு ஜென்ரலாக ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அது பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு இன்னொரு பேர் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இந்த பேரை வச்சு கேட்பாங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ், அஃபர்மேட்டிவா, அதில் நெகட்டிவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் 2 எக்ஸாம்பிள் பாருங்கள். மை யங்கர் பிரதர் ரீட்ஸ் மிஸ்ட்ரி நோட்ஸ் எவ்ரி வீக்கெண்ட். இது அஃபர்மேட்டிவா இல்லைனா நெகட்டிவா? இது வந்து அஃபர்மேட்டிவ். ஏன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் இதில் இல்லை. மை யங்கர் பிரதர் டஸ் நாட் என்ஜாய் வாட்சிங் ஹாரர் மூவிஸ். ஸோ இதில் நெகட்டிவ் வேர்டு வந்துருச்சு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள். இதை நீங்கள் பெருசாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, அடுத்ததாக பாருங்கள் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். இன்டரோகேட்டிவ் அப்படின்னாலே வந்து கொஷின் மார்க். ஸோ கொஷின் மார்க் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஒரு வினா சொல். ஓகே, வினா வாக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு வினா வாக்கியம் அதை வந்து என்ன சொல்லலாம் நம்ம இன்டரோகேட்டிவ்
சென்டென்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லலாம். ஸோ கொஷின் மார்க் இருக்கும், அப்படி இருந்தால் அது இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கணும்னா பேசிக்காக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நார்மலாக ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகும், அடுத்து வேர்ப் இருக்கும், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வேர்ப் வரும். ஆனால் வேர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ அப்படி வர்றது எல்லாமே இன்டரோகேட்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது. அது கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும், கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும், அது எல்லாமே இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ கொஷின் மார்க்கில் முடியும், கண்டிப்பாக கொஷின் மார்க் இருக்குது அப்படின்னால அது வந்து இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். டு யூ ஸ்டடி இங்கிலீஷ், நீ வந்து இங்கிலீஷ் படிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ டூங்கிறது வந்து இங்கே வேர்பு. ஓகே, வேர்புக்கு அப்புறம் இங்கே சப்ஜெக்ட் வந்திருக்கு, வேர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ இப்படி வர்றது மேக்ஸிமம் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸாக தான் இருக்கும். ஸோ டூ யூ ஸ்டடி இங்கிலீஷ், ஸோ கொஷின் மார்க் இருக்குது, இது வந்து இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஹேவ் யூ எவர் ட்ராவல்டு அப்ராட், நீ வெளிநாட்டுக்கு எப்போயாவது ட்ராவல் பண்ணியிருக்கியா. ஸோ வேர்பில் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து வந்து சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஹேவ் யூ, ஓகே. ஸோ இதுவுமே வந்து இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம இதெல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கொஷின் மார்க் கண்டிப்பாக இருக்கும், கொஷின் மார்க் இருக்குது அப்படின்னாலே அது வந்து இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ். ஆப்டேட்டிவ் அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு நம்ம விஷ் பண்ணுறோம், வாழ்த்து தெரிவிக்கிறோம், ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஆசீர்வாதம் கொடுக்குறோம், பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறோம், ப்ரேயர் பண்ணுறோம், அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, மே யூ சக்சீட் இன் யுவர் எஃபர்ட். இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், மேங்கிறது வேர்பு, அடுத்து சப்ஜெக்ட், வேர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வந்திருக்கு, அப்போ இதுவும் இன்டரோகேட்டிவ், கொஷின் மார்க் வைக்காமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி விஷ் பண்ணுறது ப்ளஸ் பண்ணுறதுல எல்லாமே வந்து இப்படி தான் வரும், மேலே ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமம். ஓகே, ஸோ அப்போ இதை நீங்கள் வந்து இன்டரோகேட்டிவ்னு எடுத்துக்கக்கூடாது, கொஷின் கேட்குற மாதிரிலாம் இதில் இல்லை. நீ வந்து உன்னுடைய எஃபர்ட்டில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, அதுக்கு ஒரு ப்ளஸ் பண்ணுறது, சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் பண்ணுறது, விஷ் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, பெயரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மட்டும் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ண போகிறீங்க. ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனப்பாடம் பண்ணாலே போதுமானது. அந்த மாதிரி சென்டென்ஸ் வர்றப்போ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்ததா காட் பிளஸ் யூ வித் குட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ கடவுள் உனக்கு நல்ல ஒரு ஹெல்த்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கட்டும், கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கிற மாதிரி சென்டென்ஸ். ஸோ அப்போ இது வந்து ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ், சிம்பிள். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னாலே ஆச்சரியக்குறி வரும், ஆ ஓ அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, என்ன அழகு, என்ன ஒரு வியப்பு அப்படிங்கிற மாதிரி வரணும், ஒரு வியப்பை சொல்கிற மாதிரி வரக்கூடியது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். அதில் இது வியப்பை தான் சொல்லுது அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி இந்த ஆச்சரியக்குறியும் இருக்கும். ஓகே, ஸோ எப்படி கொஷின் மார்க் இருந்தால் அது வந்து இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொன்னோம், அதே மாதிரி இந்த மாதிரி ஆச்சரியக்குறி இருந்தாலே அது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஸோ இது வந்து சந்தோஷத்தை, அதாவது ஜாய், சாரோ, துக்கத்தை சொல்கிறதுக்கு, ஒரு சர்ப்ரைஸ், ஒரு 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 இன்ப அதிர்ச்சி. ஓகே, அடுத்ததாக ஆங்கர், கோபத்தை சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சில எமோஷன்ஸை சொல்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் இதில் இருக்கும். இந்த ஆச்சரியக்குறியை வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த சென்டென்ஸ் வந்து எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸ், அந்த ஆச்சரியக்குறி வந்து இருக்கும். ஓகே, எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்து இதில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஹுரே வி ஓன் த மேட்ச், ஸோ மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஜாய், அதை சொல்கிறதுக்கு ஹுரே அப்படிங்கக்கூடிய வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, மகிழ்ச்சியை குறிப்பிடுற மாதிரி ஒரு வேர்டு. ஓகே, ஸோ ஆச்சரியக்குறி இருக்குது, அப்போ இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஹவு இன்டெலிஜென்ட் ஹி இஸ், எவ்வளோ அறிவாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவுமே வந்து ஒரு வியப்பை சொல்கிற மாதிரி. ஓகே, ஸோ ஒருத்தனை பார்த்து நம்ம வந்து வியந்து பாராட்டுற மாதிரி. ஓகே, வியந்து சொல்கிற மாதிரி. ஓகே, எப்படி இருக்கான்னு பாரு, ஓகே, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு பாரு. ஓகே, அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, வாட் அ பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ், ஸோ என்ன ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுவுமே வந்து ஆச்சரியக்குறி இருக்குது, இதுவுமே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுறது. ஓகே, கமெண்ட்னா வந்து ஒருத்தங்களை கலாய்க்கிறது அப்படி கிடையாது. ஓகே, ஒருத்தங்களுக்கு நம்ம ஆர்டர் கொடுக்குறது. ஓகே, ஆர்டர், நான் ஒரு ஆஃபீஸர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறது. ஓகே, ஒரு கட்டளை இடுறது, ரெக்வஸ்ட் பண்ணுறது, ஒருத்தட்ட வந்து நம்ம ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், இல்லைனா ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இந்த மாதிரி சென்டென்ஸில் நிறையா யூ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் மறைஞ்சிருக்கும். ஓகே,
அது உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். யார்கிட்ட சொல்கிறோம், யாரோ ஒருத்தன்ட்ட சொல்கிறோம், நீ அந்த டோரை க்ளோஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ அப்போ யார்கிட்ட சொல்கிறோம், யூங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கிட்ட சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். ஸோ அப்போ இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ப்ளீஸ் சப்மிட் யுவர் கம்ப்ளீட் அசைன்மெண்ட் பிஃபோர் த டெட்லைன். இதுவுமே வந்து இது வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், நீ வந்து பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் வந்தனாலே வந்து ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நார்மலாக ஆஃபீஸில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு ஆர்டர் போடுற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த 5 டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது எதை பேஸ் பண்ணி, அதோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி. ஸோ அது என்னென்னங்கிறத நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, கேட்டால் ஆன்சர் பண்ணணும். இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி எடுக்க வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப பேசிக் தான். அப்படின்னாலும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தெரிஞ்சதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண மாதிரி தான் இது வரைக்கும் எடுத்திருந்த கிளாஸ் வந்து இருந்திருக்கும். ஓகே, ஸோ அசர்ட்டிவ் அப்படின்னா நார்மலான ஒரு சென்டென்ஸ். ஓகே, அதில் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸும் இருக்குது, நெகட்டிவ் சென்டென்ஸும் இருக்குது. ஓகே, அஃபர்மேட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி 2 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின் மார்க் இருக்கும். ஆப்டேட்டிவ் அப்படின்னா வந்து விஷ் பண்ணுற மாதிரி, பிளஸ் பண்ணுற மாதிரி, ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னா ஆச்சரியக்குறி இருக்கும். இம்பரேட்டிவ் அப்படின்னா ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி, ஆர்டர் பண்ணுற மாதிரி, ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி, அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாமே சிம்பிளானது. இப்போ எஸ்எஸ்சியில் கேட்குறது இதுதான். ஓகே, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். அதோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, அதில் எத்தனை கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்கிறது வந்து இந்த 4 டைப். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா, சிம்பிள் சென்டென்ஸ், கம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த 4மே ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பட் உங்களுக்கு கிளாஸ்னால் என்ன, இது என்ன கிளாஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸா, இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இந்த 4மே ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, சிம்பிளாக அந்த 4மே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இது ஒன்று என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதில் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்ன, சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன் இருக்கும், ஒரு கம்ப்ளீட் மீனிங் தரும். அது மட்டும் தனியாக இருக்கிறப்பவே வந்து சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் தாட்டை வந்து அது கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கும். அந்த ஒரு கிளாஸும் இண்டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்கும். ஓகே, ஒரே ஒரு கிளாஸாக இருக்கும், அந்த ஒரு கிளாஸும் இண்டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்கும். அது வந்து என்னது, சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, ஷீ ரீட்ஸ் எவ்ரி மார்னிங். ஷீங்கிற சப்ஜெக்ட், ரீட்ஸ் அப்படிங்கக்கூடிய வேர்ப் இருக்குது. ஒரே ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் தான் இருக்குது. இது கம்ப்ளீட் மீனிங் தருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான். ஓகே, ஸோ ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் மட்டும்தான் ஒரு சென்டென்ஸ்லேயே வந்திருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, த சன் செட் பிஹைண்ட் த ஹில்ஸ். த சன் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்குது, செட் அப்படிங்கக்கூடிய வேர்ப் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸு. ஸோ அப்போ ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்குது அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து என்னது, இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ சிம்பிள் தான். ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஹீ இஸ் மை ஸ்டூடெண்ட். ஒரே ஒரு கிளாஸ் தான், அதுவுமே இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஹீ கம்ப்ளீட்டட் த ஒர்க் ஆன் டைம். ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது, ஒரே ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் தான் இருக்குது. ஓகே, ஹீ வில் ஹெல்ப் மீ இன் த ஒர்க். ஒரே ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ இது ஃபுல் மீனிங்கும் தருது. ஸோ அப்போ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இந்த சென்டென்ஸில் வந்திருக்குது. அப்படிங்கிறப்போ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கக்கூடிய டைப்புக்குள்ளே வரும். ஓகே, அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஒரு டைப் முடிச்சாச்சு. அடுத்த டைப் பாருங்கள், கம்பவுண்ட் சென்டென்ஸ். கம்பவுண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட. ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பவுண்ட் சென்டென்ஸ். இதுலேயுமே வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து வராது. அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னா, இந்த 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்கும்ல, அந்த 2ஐயுமே ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கன்ஜங்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த கன்ஜங்ஷன் வந்து ஃபேன் பாய்ஸ், அதாவது ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ இந்த கன்ஜங்ஷனில் ஏதாச்சும் ஒன்று தான் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா செமிகோலன்னா இந்த இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, இது செமிகோலன். இந்த மாதிரி செமிகோலன் வந்து அந்த 2
இண்டிபெண்டன்ட் கிளாஸுமே வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னாலே இது வந்து என்னது கம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ கம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன, 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். ஓகே, அதில் டிபெண்டன்ட் கிளாஸ் இதுலேயுமே இருக்காது. ஸோ அந்த 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு வரக்கூடிய கன்ஜங்ஷன் கண்டிப்பாக ஃபேன் பாய்ஸில் வரக்கூடிய கன்ஜங்ஷனாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் ஃபேன் பாய்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஓகே, எஃப்னா ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ இந்த வேர்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று தான் வந்து கன்ஜங்ஷனாக வந்திருக்கும். இப்படி வந்திருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து பார்க்கவே வேண்டாம், அது காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு போட்டுடலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா செமிகோலன் வச்சு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது தேவையில்லை. கோஆர்டினேட்டிங் கிளாஸ் அப்படிங்கிறதுனா இந்த கன்ஜங்ஷனோட சேர்ந்து வரக்கூடிய கிளாஸ் வந்து கோஆர்டினேட்டிங் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஐ வாண்டட் டு கோ ஃபார் அ வாக் பட் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். ஓகே, ஸோ இந்த கன்ஜங்ஷன்லாம் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. இது நீங்கள் வேணால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஐ வாண்டட் டு கோ ஃபார் அ வாக், நான் வந்து வாக்கிங் போகணும்னு நினச்சேன். கம்ப்ளீட்டான மீனிங் தருது, சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது, இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். பட் இட் ஸ்டார்டட் ரெய்னிங், ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இதுவுமே கம்ப்ளீட்டான மீனிங் தருது, சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது, இதுவுமே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, ஸோ பட்டுங்கிற கன்ஜங்ஷனை வச்சு தான் ஜாயிண்ட் ஆகிருக்குது. அப்போ இது வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஹீ இஸ் வெரி டேலண்டட், ஹீ இஸ். ஓகே, சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது. ஹீ சிங்ஸ் அண்ட் டான்சஸ். ஓகே, சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். ஓகே, இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். நடுவில் கன்ஜங்ஷன் வராமல் செமிகோலன் வந்திருக்கு. இப்படி வந்தாலுமே இது காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான். ஸோ 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வரணும், அதுதான் மெயின் பாயிண்ட். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள். ஹீ கேம் டு மீ அண்ட் ஐ டுக் ஹிம் டு த டாக்டர். ஸோ அண்டுங்கிற கன்ஜங்ஷன் வந்தாலே கண்டிப்பாக இதுவும் இண்டிபெண்டன்ட் கிளாஸாக தான் இருக்கும், இதுவும் இண்டிபெண்டன்ட் கிளாஸாக தான் இருக்கும். அப்போ இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா, ஹீ ஸ்டார்டட் எர்லி எட் ஹி டிட் நாட் ரீச் ஆன் டைம். அவன் சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டான், ஆனாலும் அவன் வந்து டைமுக்கு அவனால் ரீச் ஆக முடியலை. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக பார்க்குறப்போ தனித்தனியாக ஒரு மீனிங் கம்ப்ளீட்டாக கொடுக்குது. டைமுக்கு கிளம்பிட்டான், அதுக்கப்புறம் டைமுக்கு அவனால் ரீச் ஆக முடியலை. ஸோ தனித்தனியாக பார்த்தாலும் மீனிங் தருது. எட்டுங்கிற கன்ஜங்ஷனும் இருக்குது. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான். ஸோ இப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பவுண்ட் சென்டென்ஸ். ஹி ஒர்க்டு ஹார்ட் பட் ஹி ஃபெயில்டு. ஓகே, ஸோ இங்கே ஒரு கிளாஸ், இங்கே ஒரு கிளாஸ், 2 கிளாஸுமே வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான். அதை பட்டுங்கிற கன்ஜங்ஷன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ பட் வந்தாலே கண்டிப்பாக அது வந்து என்னவாக இருக்கும், காம்பவுண்ட் சென்டென்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஐ வில் ஸ்டே அட் ஹோம் ஆர் ஐ வில் விசிட் மை ஃப்ரெண்டு. ஸோ இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். ஸோ ரெண்டையுமே ஆறுங்கிற கன்ஜங்ஷன் ஜாயின் பண்ணுது. இதுவும் இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இதுவும் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து என்னது, அது வந்து கம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா கம்பவுண்ட் சென்டென்ஸ் தான். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ரெண்டு தான் வரும் மேக்ஸிமம். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படி தான் கேட்பாங்க. 2 இல்லதுக்கு மேலேன்னு கொடுத்துருக்காங்க, பட் மேக்ஸிமம் 2 தான் வரும். ஸோ 2 காம்பவுண்ட் சென்டென்ஸ் இருக்குது, 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, அடுத்ததாக காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ்னு பேரில் தான் இருக்குது, மற்றபடி இது காம்ப்ளெக்ஸ்ன சென்டென்ஸ்லாம் கிடையாது. ஓகே, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ டிபெண்டன்ட் கிளாஸும் இண்டிபெண்டன்ட் கிளாஸும் சேர்ந்து ஒரே சென்டென்ஸில் வந்திருக்குது அப்படின்னா அது வந்து என்னது, அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ ரெண்டுமே இருக்கும், டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் ரெண்டுமே இருக்குதுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இதை நம்ம ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நான் இங்கே சொன்னேன்ல கன்ஜங்ஷன் ஃபேன் பாய்ஸ், ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ இதை தவிர வேறு ஏதாச்சும் கன்ஜங்ஷன் வந்திருக்கும். பிகாஸ், ஆல்தோ, சின்ஸ், அன்லஸ், வைல், அஸ்மச்சஸ், வாட், அந்த மாதிரி கன்ஜங்ஷன் எல்லாம் வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் கன்ஜங்ஷன் வந்திருக்குது அப்படின்னா அந்த கன்ஜங்ஷனோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்கும். அது போக இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து என்னது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து என்னது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்கும். ஓகே,
அட்லீஸ்ட் ஒன்றுன்னு கிடையாது, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்கும். ஆனால் டிபெண்டன்ட் கிளாஸ் அட்லீஸ்ட் ஒன்று இருக்கும். ஓகே, இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஒன்று தான், அதுக்கப்புறம் டிபெண்டன்ட்டுமே மேக்ஸிமம் ஒன்று தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வருது அப்படின்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, இதை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்? இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கன்ஜங்ஷன் இருக்கக்கூடிய கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லுவோம். டிபெண்டன்ட் கிளாஸுக்கு இன்னொரு பேர் வந்து சபார்டினேட்டிங் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குதுல்ல, அதாவது கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குதுல்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது வந்து மெயின் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங் வி வெண்ட் ஹைக்கிங். ஓகே, மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும், ஸோ இதில் சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன் இருக்குது, பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் ஆகலை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குது. வி வெண்ட் ஹைக்கிங், நாங்கள் வந்து ஹைக்கிங் போனோம். ஓகே, மலையில் ஏறுறதுக்கு போனோம். ஸோ அப்போது இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, இது வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. ஸோ ஒரு டிபெண்டன்ட் கிளாஸும் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்குது அப்படின்னா இது வந்து என்னது? இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தான். ஓகே, he smiled because she won the prize. பிகாஸ் ஷி ஓன் த ப்ரைஸ், அவள் ப்ரைஸ் வின் பண்ணனால அப்படின்னு கம்ப்ளீட் ஆகலைல்ல, ப்ரைஸ் வின் பண்ணதுனால அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் ஆகாமல் பாதியில் நிற்குது. அப்போ இது வந்து ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ். ஷீ ஸ்மைல்டு, அவள் சிரிச்சா அப்படின்னு தனியாக சொன்னால் கூட அது வந்து மீனிங் தருது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இன்னொரு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்கு. அப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அன்லஸ் யூ ஒர்க் ஹார்ட், நீ ஒர்க் பண்ணலை அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா யூ வில் நாட் சக்ஸஸ், நீ வந்து சக்ஸஸ் ஆக மாட்ட. ஹார்ட் ஒர்க் பண்ணவில்லை என்றால் அப்படின்னு நடுவில் நிற்குது. அப்போ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். இதில் கண்டிப்பாக வந்து சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்கும். ஓகே, அதை நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்கும். ஓகே, மீனிங்கை மட்டும் நீங்கள் பாருங்கள். பட் நீங்கள் எக்ஸாமில் சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க, மீனிங்கும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ், இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ அப்போ இது வந்து என்னது? ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அஸ் சூன் அஸ் ஹீ கம்ஸ், அவன் வந்த உடனே ஐ வில் டேக் ஹிம் டு த டாக்டர், நான் வந்து அவனை டாக்டர்கிட்ட கூட்டி போவேன். அவன் வந்த உடனே கம்ப்ளீட் ஆகலை, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் கிளாஸ். இது வந்து நான் டாக்டர்கிட்ட அவனை கூட்டுப்போம் அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ ஒரு டிபெண்டன்ட் கிளாஸும் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸும் வந்திருக்குது அப்படின்னா அது வந்து என்னது? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஆஃப்டர் ஷீ ஃபினிஷ்ட் ஹர் ஸ்டடீஸ். ஓகே, ஸோ இந்த அசூனஸ்ங்கிறதுலாம் வந்து இங்கே கன்ஜங்ஷன். ஓகே, ஆஃப்டருங்கிறது கன்ஜங்ஷன். அவளுடைய ஸ்டடீஸை முடித்ததுக்கு அப்புறம் என்ன? கம்ப்ளீட் ஆகலை, அப்போ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஷீ ட்ராவல்டு அரௌண்ட் யூரோப் ஃபார் 6 months. ஸோ அவள் வந்து யூரோப்புக்கு வந்து 6 மாதம் வந்து ட்ராவல் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்காக யூரோப்புக்கு வந்து ட்ராவல் பண்ணா. ஓகே, ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போ இந்த மாதிரி வந்துருக்குதுன்னா இது வந்து என்னது? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். வென் ஐ ஆஸ்க்டு ஹிம், அவன்கிட்ட நான் கேட்ட போது, அப்போ கேட்ட போதுன்னு கம்ப்ளீட் ஆகலை, டிபெண்டன்ட் கிளாஸ். ஹீ டோல்டு மீ தட் ஹீ வுட் நாட் ஹெல்ப் மீ, அவன் சொன்னால் அவன் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீ டோல்டு மீ அப்படின்னு சொல்லி இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்துருச்சு. ஓகே, ஹீ வுட் நாட் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள், இங்கே தேட் ஹீ வுட் நாட் ஹெல்ப் மீன்னு வந்திருக்கு. ஓகே, அதாவது இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஹீ டோல்டு மீ, அவன் என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். தேட் ஹீ வுட் நாட் ஹெல்ப் மீ, எனக்கு அவன் ஹெல்ப் பண்ண மாட்டான் என்று அப்படின்னு சொல்லி அரைகுறையாக நிற்கிது. அப்போ இது இன்னொரு டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்ன? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸாவது வந்திருக்கணும். பட் இங்கே 2 டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்குது. அட்லீஸ்ட் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் தானே, அதுக்கு மேலே எத்தனை வேணாலும் வரலாம். ஓகே, ஸோ இங்கே டிபெண்டன்ட் கிளாஸ் 2 வந்திருக்குது, ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்குது. அப்போ இது வந்து என்னது? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, அஸ் சூன் அஸ் ஹீ கம்ஸ், அவன் வந்த உடனே ஐ வில் டேக் ஹிம் டு த டாக்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த சென்டென்ஸை மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்குது. ஓகே, இது மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்துருங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 6 சென்டென்ஸ் தான். ஸோ அடுத்ததாக பாருங்கள், கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. ஸோ இது வந்து என்னென்னா 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அட்லீஸ்ட் வந்திருக்கும், அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்கும், அட்லீஸ்ட் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி வர்றது கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்.
இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கும் கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதில் ரெண்டுமே இருக்கும். கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ரெண்டுமே இருக்கும். இப்போ கம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் நான் என்ன சொல்லியிருந்தேன், 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்கணும், அது இருக்குது. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், அட்லீஸ்ட் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், அது போக இண்டிபெண்டன்ட் கிளாஸும் ஒன்று வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ரெண்டுமே சேர்ந்து வருது. ஓகே, கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரெண்டும் கலந்த கலவையாக வர்றதுனால இது வந்து என்னது, கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்ன, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்கும், டிபெண்டன்ட் கிளாஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனால் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். டிபெண்டன்ட் கிளாஸுமே ஒன்று இருக்கலாம், இல்லைனா அதுக்கு மேலே இருக்கலாம். ஓகே, ஆனால் கண்டிப்பாக 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருந்தாகணும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் கண்டிப்பாக 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருந்தாகணும், கண்டிப்பாக ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருந்தாகணும். அதுக்கு மேலேயும் டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கலாம், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ், கண்டிப்பாக ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், ஒன்று தான் இருக்கும், அதுக்கு மேலே வராது. ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டிபெண்டன்ட் கிளாஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு, டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் ரெண்டுமே வந்திருக்கு. ஆனால் அதில் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஆல்தோ ஷி வாஸ் டயர்ட் ஷி ஃபினிஷ்ட் ஹர் ஹோம் ஒர்க் அண்ட் ஷி சப்மிட்டட் இட் ஆன் டைம். ஓகே, இதில் 3 கிளாஸ் வந்திருக்குது. ஷி வாஸ் டயர்ட் சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன், ஷி ஃபினிஷ்ட் சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன், ஷி சப்மிட்டட் இன்னொரு சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன். ஸோ 3 சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன் வந்திருக்குது. அப்போ 3 கிளாஸ் வந்திருக்கு. ஆல்தோ ஷி வாஸ் டயர்ட், அவள் டயர்டாக இருந்த போதிலும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, ஏன்னா அரைக்குறையாக இருக்குது. ஷீ ஃபினிஷ்ட் ஹர் ஹோம் ஒர்க், இதை மட்டும் பார்த்தீங்கன்னா அவளுடைய ஹோம் ஒர்க்கை அவள் முடிச்சிட்டா, ஸோ கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, அப்போ இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அண்டு அப்படிங்கக்கூடிய கன்ஜங்ஷன் வந்திருக்கு. ஓகே, அப்போ கண்டிப்பாக இது வந்து 2 டிபெண்டன்ட் கிளாஸை தான், இண்டிபெண்டன்ட் கிளாஸை தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்க போகுது. ஓகே, ஷீ சப்மிட்டட் இட் ஆன் டைம், ஸோ அதை வந்து அவள் வந்து டைமுக்கு சப்மிட் பண்ணிட்டா, இதுவுமே கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. ஓகே, அப்போ இது இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்கணும். இப்படி வந்திருந்தால் அது வந்து என்னது, கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்க, வி வெண்ட் அவுட் ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப்டு பட் த ரோட்ஸ் வேர் ஸ்டில் ஸ்லிப்பரி. வி வெண்ட் அவுட், நாங்கள் வெளியில் போனோம், சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது, கம்ப்ளீட் மீனிங் தருது. ஸோ அப்போ இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப்டு, ரெயின் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம், ரெயின் ஸ்டாப்டுன்னு சொல்லி சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது. ஆனால் ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப்டுன்னு சொல்கிறப்போ ரெயின் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம், அப்புறம் என்னது, கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கல. அப்போ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, இந்த கன்ஜங்ஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபேன் பாய் தவிர, செமிகோலன் தவிர வேறு என்ன கன்ஜங்ஷன் வந்தாலும் அது டிபெண்டன்ட் கிளாஸ், சிம்பிள். ஓகே, பட் வந்திருக்கு, அப்போ கண்டிப்பாக இது வந்து என்னது, இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸாக தான் இருக்கும். ஓகே, த ரோட்ஸ் வேர் ஸ்லிப்பரி பட் த ரோட்ஸ் வேர் ஸ்லிப்பரி. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்குது, ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்குது. அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அட்லீஸ்ட் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்தால் அது வந்து என்னது, அது வந்து கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், when my mother came I was sleeping and my brother was working. I was sleeping and my brother was working. நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. மை பிரதர் வாஸ் ஒர்க்கிங், என்னோட பிரதர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான், இதுவுமே வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ். ஓகே, இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ். வென் மை மதர் கேம், என்னுடைய அம்மா வந்த பொழுது கம்ப்ளீட் ஆகலை, அப்போ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அட்லீஸ்ட் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், இதெல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பார்த்துருந்தோம், 5 டைப் வந்து பார்த்துருந்தோம். ஓகே,
5 டைப் பார்த்துருந்தோம் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். சிம்பிள் சென்டென்ஸ், கம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன? அதில் ஒரே ஒரு கிளாஸாக இருக்கும், அந்த ஒரு கிளாஸுமே வந்து இண்டிபெண்ட் கிளாஸாக இருக்கும். கம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் அதில் 2 கிளாஸ் இருக்கும், அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் கிளாஸாக இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் 2 இருக்கும், வர்ற கிளாஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்ட் கிளாஸாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா அதில் வந்து ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும், அது போக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட டிபெண்ட் கிளாஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸாக அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டிபெண்ட் கிளாஸ் இருக்கணும், அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். சிம்பிள் சென்டென்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். ஓகே, காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அட்லீஸ்ட் 2. ஓகே, அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்ட் கிளாஸ் வந்து இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 1. ஓகே, 1 அல்லது 1க்கு மேற்பட்ட, ஓகே, 1 ஆர் 1+ என்னது இருக்கணும்? டிபெண்ட் கிளாஸ் வந்து இருக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 ஆர் 2+ இருக்கலாம். ஓகே, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கணும். அடுத்ததா 1 அல்லது அதற்கு மேற்பட்ட டிபெண்ட் கிளாஸ் இருக்கணும். இப்படி இருக்கிறது வந்து கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு 10 கொஷின் தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த 10 கொஷினில் உங்களுக்கு எத்தனை கரெக்டாக வருது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 10 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதில் 10க்கு 10 எல்லாருமே எடுத்துருவீங்க. கிராமர் தெரிஞ்சவங்க, நம்ம வீடியோஸ் இதுக்கு முன்னால் பார்த்தவங்க கண்டிப்பாக இதில் 10க்கு 10 எடுத்துருவீங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஷீ ஓப்பன் த விண்டோ பிகாஸ் இட் வாஸ் கெட்டிங் டூ வார்ம். ஸோ பிகாஸ் வந்திருக்கு, அப்போ இதுக்கப்புறம் வர்றது வந்து என்னவாக இருக்கும்? இது வந்து டிபெண்ட் கிளாஸாக இருக்கும், இது வந்து கண்டிப்பாக இண்டிபெண்ட் கிளாஸ். ஓகே, ஸோ ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் ஒரு டிபெண்ட் கிளாஸ் வந்திருக்குது அப்படின்னா அது வந்து என்னது? இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஐ வாண்டட் டு ஸ்டே ஹோம் பட் மை ஃப்ரெண்ட் கன்வின்ஸ்டு மீ டு கோ அவுட். பட் வந்திருக்கு, இது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ், இது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். ஓகே, சப்ஜெக்ட் வெப் காம்பினேஷன் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கணும், கண்டிப்பாக இருக்குது நான் கொடுத்துருக்க சென்டென்ஸில் எல்லாத்துலேயுமே. ஸோ 2 இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து என்னது? அது வந்து கம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, அது வந்து கம்பவுண்ட் சென்டென்ஸ். இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், இது வந்து கம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததை பாருங்கள். த சில்ட்ரன் பிளேட் அவுட் சைடு ஆஃப்டர் தே ஃபினிஷ் தயர் ஹோம்ஒர்க். ஸோ அவங்களோட ஹோம்ஒர்க்கை முடித்ததுக்கு அப்புறம். ஸோ இது வந்து ஒரு டிபெண்ட் கிளாஸ். சில்ட்ரன் பிளேட் அவுட் சைடு, இது வந்து ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். தே லேட்டர் அண்டு வந்திருக்கு, இப்போ கண்டிப்பாக இதுவுமே வந்து என்னவாக இருக்கும்? இதுவுமே வந்து ஒரு இண்டிபெண்ட் கிளாஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ 2 இண்டிபெண்ட் கிளாஸ் வந்திருக்கு, ஒரு டிபெண்ட் கிளாஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஹி என்ஜாய்ஸ் பெயிண்டிங் அண்ட் ஆஃபன் ஸ்பெண்ட்ஸ் ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஆன் அ சிங்கிள் கேன்வாஸ். ஹி என்ஜாய்ஸ் பெயிண்டிங். ஓகே, இது வந்து ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். அண்டு வந்திருக்கு, அப்போ கண்டிப்பாக ஆஃபன் ஸ்பெண்ட்ஸ் ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஆன் ஏ சிங்கிள் கேன்வாஸ். ஓகே, ஸோ அண்டு வந்திருக்குங்கனால நம்ம வந்து இது ஒரு இன்னொரு இண்டிபெண்ட் கிளாஸ் நீங்கள் எடுத்திருந்தோம் அப்படின்னா தப்பு. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன் இல்லை, ஒரே ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன் தான் இருக்குது. அண்டு வந்தாலே அந்த இடத்துல 2 கிளாஸ் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. அண்டு வந்து 2 நவுனை ஜாயின் பண்ணுறது கூட வரலாம், 2 வேர்பை ஜாயின் பண்ணுறது கூட வரலாம், 2 கிளாஸை மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன் தான் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பு. ஓகே, 2 ஒரே ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் தான் இருக்குது. ஓகே, வேற எதுவும் சப்ஜெக்ட் இருக்குதா? இல்லை. ஓகே, அப்போ இது வந்து என்னது? இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, சிம்பிள் சென்டென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்தோ த மூவி ஸ்டார்டட் லேட், ஆல்தோ வந்தாலே இப்படி இருந்தாலும். ஓகே, மூவி லேட்டாக ஸ்டார்ட் ஆயிருந்தாலும், அப்போ இது வந்து என்னது? டிபெண்ட் கிளாஸ். இட் டர்ன்ட் அவுட் பி ஏ ஒர்த் த வெயிட். ஓகே, இது வந்து ஒரு வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தானது தான் அப்படிங்கிற மாதிரி மாறுனுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே,
ஸோ இட் டர்ன்டுன்னு சொல்லி சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது. இது வந்து இண்டிபெண்ட் கிளாஸ். ஸோ ஒரு டிபெண்ட் கிளாஸ், ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்குது. அப்போ இது வந்து என்னது? இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், த மேனேஜர் கால்ட் அ மீட்டிங், இண்டிபெண்ட் கிளாஸ். ஓகே, மேனேஜர் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணார். அண்டு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இதுவுமே வந்து என்னது? இண்டிபெண்ட் கிளாஸாக தான் இருக்கும். பட் லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருந்துடக்கூடாது. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. த டீம் டிஸ்கஸ்டு, சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது. ஓகே, அப்போ 2 இண்டிபெண்ட் கிளாஸ் வந்திருக்குது. அப்போ இது வந்து என்னது? இது வந்து கம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, கம்பவுண்ட் சென்டென்ஸ். ரீனா அண்ட் ஹர் சிஸ்டர் விசிட்டட், இங்கே அண்டு வந்திருக்கு பாருங்க. அப்போ இது ஒரு இண்டிபெண்ட், இது ஒரு இண்டிபெண்ட்னு போட்டக்கூடாது. ரெண்டு நவுன். ஓகே, அதை ரெண்டும் இது ஜாயின் பண்ணியிருக்கு. ரீனா, அதுக்கப்புறம் அவருடைய சிஸ்டர்னு சொல்லி. ஸோ ரீனா அண்ட் ஹர் சிஸ்டர் விசிட்டட், இது ரெண்டுமே வந்து இங்கே வந்து என்னது? சப்ஜெக்ட். அதுக்கான வேர்ப் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு சப்ஜெக்ட் தான், அதுக்கான வேர்ப் வந்திருக்கு. சப்ஜெக்ட் வேர்ப் வந்திருக்கு. த மியூசியம் ஆன் சாட்டர்டே, ஒரே ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் தான் வந்திருக்குது. ஒரே ஒரு கிளாஸ் தான் வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது? இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, ஆஃப்டர் ஐ கால்டு ஹர், அவளை கூப்பிட்டதுக்கு அப்புறம், இது வந்து என்னது? இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஷீ சென்ட் மீ த டாக்குமெண்ட்ஸ், இங்கே ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் வந்திருக்கு, கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அண்டு வந்திருக்கு. அப்போ இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, ஐ ஃபார்வர்டுன்னு சொல்லி சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் வந்திருக்குது. அப்போ இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது? இது வந்து கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் வாட்டர் த பிளான்ஸ் ரெகுலர்லி, இஃப் வந்திருக்கு. ஓகே, அப்போ கண்டிப்பாக இது வந்து கண்டிஷன் சொல்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்காது. நீங்கள் வந்து செடிக்கு ரெகுலராக தண்ணி ஊற்றவில்லை என்றால்னு கம்ப்ளீட் ஆகலை. அப்போ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். தே வில் ஸ்டார்ட் வில்ட். ஓகே, தே வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் வந்திருக்குது. ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ரெண்டுமே வந்திருக்குது. ஒன்று தான் வந்திருக்குது. அப்படின்னா இது வந்து என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். த சன் செட் பிஹைண்ட் த ஹில்ஸ், சன் செட்டுன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்குது. இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அந்த ஸ்கை டர்ன்டு ஆரஞ்சு, அண்டு வந்திருக்கு. இங்கே ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் வந்திருக்குது. இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்குது. அப்படின்னா இது வந்து என்ன சென்டென்ஸ்? இது வந்து கம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ குயிக்காகவே நம்ம 10 கொஷினையும் பார்த்துட்டோம். எக்ஸாம்லேயும் உங்களுக்கு இதை நீங்கள் ரொம்ப குயிக்காகவே போட்டுடலாம். இதுலேருந்து கொஷின் கேட்டாங்க அப்படின்னா. ஸோ 10க்கு எத்தனை கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.